30 days of wake up 3:50 AM and following our to-do list challenge ஓட day 1. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா 3:50க்கு எந்திரிக்கணும். 3:50க்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு குளிச்சிட்டு செகண்ட் டாஸ்க் பண்றதுக்காக லேப்டாப் ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். செகண்ட் டாஸ்க் என்னன்னா ஃபாரெக்ஸ்ல நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க 2 பேர் டுடே எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணும். ஏதாச்சும் என்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணும். இதை நம்மளுக்கு செக் பண்றதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த என்ன டாஸ்க்னா இதான் நாங்க பூஜை பண்ற கோயில். காலையில 6 மணிக்கு கோவில் ஓபன் பண்ணி சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு பூ போட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் வச்சு பூஜை பண்ணும். இன்னொரு கோயில் இருக்கு. அப்படியே ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிராக்டிஸ் பண்ணும், செக்லிஸ்ட் ரெடி பண்ணும். காலையில மார்க்கெட் அனலைஸ் பண்ணப்பவே இது ரெண்டுக்கு எனக்கு லீட் கிடைச்சு. அதனால ஈஸியா 15 நிமிஷத்துல இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செம் டைம் டேபிள் நோட்ல எழுதி வைக்கணும், எழுதி வச்சாச்சு. அடுத்த டாஸ்க் என்னன்னா தியரி படிக்கணும். இது அடுத்த டாஸ்க். எடுத்தோடனே சம்மு பார்த்தா டிஸ்ட் போடுது அப்படின்னு தான் தியரி வச்சேன். இப்போ வந்து தியரியை டிஸ்ட் போடுது. மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நோட் எடுத்து பார்த்தா இப்பதான் நான் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் எழுதி வச்சேன். வேற எதுவுமே இல்லை, எம்டியா இருந்துச்சு. சரி, 2வது சப்ஜெக்டாச்சும் படிக்கலான்னு பார்த்தா அதில் ஜாலியாக 1.5 பேஜ் தான் எழுதி வச்சிருக்கேன். 3வது சப்ஜெக்ட் வேணா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 30-40 பேஜ் எழுதி வச்சிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறதில்ல. இதை வச்சுலாம் படிச்சேன்னா எனக்கு சுத்தமாக மண்டையில் ஏறாது. லாஸ்ட்டாக இது மாதிரி மெட்டீரியல் அதிகமாக எப்போ யூஸ் பண்ணி படிச்சேன்னா 10th தான் அதிகமாக படிச்சது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யூடியூப், ChatGPT இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ChatGPT யூஸ் பண்ணி தான் படிக்க போகிறேன். போய் படிக்கலாம். ChatGPT யூஸ் பண்ணியாச்சும் படிச்சியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நைட்டு 12:30க்கு படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு. அதனால் ஃபுல்லாக தலைவலி. அதனால் அப்படியே கோயிலே படுத்துட்டேன். சரியான தலைவலிக்கு எப்பயும் நான் மாத்திரையே போட மாட்டேன். சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும். அதனால் மாத்திரை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சாப்பிடலான்னு சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டது அப்படியே வாந்தி வந்துருச்சு. கடைசியில் மாத்திரை போட்டு அப்படியே படுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாளே நம்மளால் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.